அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் நம்ம வீட்டு சாம்பார் ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கிறதுக்கு குறைவான அளவில், அதாவது ஒரு 2 வாரத்திலிருந்து 3 வாரம் வரைக்கும் பயன்படுத்துறதுக்கு தேவையான சாம்பார் பொடி எப்படி வீட்டிலையே எளிமையாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்கள் நான் இந்த அட்டவணையில் கொடுத்துருக்கதை பார்த்து செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நான் செய்யும் போது சொல்கிறத கவனித்து செய்யுங்க. ஒரு 20லிருந்து 25 சிவப்பு மிளகாய், நீட்ட மிளகாய், குண்டு மிளகாய் எது வேணால் சேர்த்துக்கலாம். சுருள் மிளகாய் இருந்துச்சுன்னா அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி சில்லின்னு சொல்கிறாங்கள, அது இருந்ததுன்னா அதுவும் நீங்கள் ஒரு 5 மிளகாய் கூட சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல சிகப்பு நிறத்தில் சாம்பார் பொடி கிடைக்கும். இப்போ இந்த வரமிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா 10 ஸ்பூன் வரமல்லி, கொத்தமல்லி விதைகள் சேர்த்துக்கிறோம். மிளகாய் உங்களுடைய காரத்திற்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கலாம். இது ஒரு மிதமான காரத்தில் இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் நீங்கள் கூட கூட போட்டுக்கலாம். 20லேருந்து 25 மிளகாய், 10 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1½ ஸ்பூன் சீரகம், அது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே ரொம்ப மிதமான தீயில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி வறுபட்டு நல்ல வாசனை வரும். வெந்தயமும் நிறம் ரொம்ப மாறிடாமல் சிவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த சாம்பார் பொடியில் ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கம்மியான தீயில் சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். இது கூடவே ஒரு கையளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கும்போது உங்களுக்கு அந்த வறுபட்ட பதம் நல்லா தெரியும். கருவேப்பிலை நல்லா காஞ்சி நுணுக்கும் போது மொறு மொறுன்னு நுணுங்கும். அதோட நல்ல வாசனையும் கிடைக்கும் நம்ம சாம்பார் பொடிக்கு. இப்போ 10 நிமிஷம் நல்ல பொறுமையாக மிதமான தீயில் வறுத்தாச்சு. வெந்தயம் செவந்துருச்சு. மல்லி வாசனை வர அளவுக்கு வறுபட்டுருச்சு. மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே நீங்கள் நசுக்கி பார்த்திங்கன்னா நல்ல மொறு மொறுன்னு நசுங்கிற அளவு வந்துருச்சு. அதற்கு அடுத்ததான் நம்ம பருப்பு வகைகளை சேர்த்து வறுத்துக்கலாம். இந்த பருப்பை நம்ம மசாலா பொருட்களோடு சேர்த்தோம்னா அது சீக்கிரமாக வறுபடாது. பருப்பு வறுபடுற நேரத்தில் அந்த மசாலா பொருட்கள், அதாவது மல்லி, மிளகாய், சீரகம், மிளகு எல்லாமே ரொம்ப வறுபட்டுரும். அதனால் பருப்பு தனியாகவும் மசாலா தனியாகவும் நம்ம வறுத்துக்கணும். இதற்கு 2 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு, 3 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துக்கிறோம். துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் 3 ஸ்பூன், உளுந்தம்பருப்பு 2 ஸ்பூன் சேர்த்து மிதமான தீயில் வறுத்துக்கணும். இந்த பருப்பை நீங்கள் சேர்த்த உடனே அது கூடவே கட்டி பெருங்காயம் சேர்க்குறதுனா சேர்த்துக்கோங்க. இல்லை நீங்கள் தூள் பெருங்காயம் சேர்த்துக்கிறீங்கன்னா இந்த மசாலாவை அரைக்கும் பொழுது சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ இதை மிதமான தீயில் வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. துவரம்பருப்பு சீக்கிரமாக கலர் மாறிடும். துவரம்பருப்பு கருகிடாமல் எல்லா பருப்பும் ஒரே அளவில் வறுபட்டு வர மாதிரி நல்லா கைவிடாமல் கிண்டி வறுத்து எடுத்துக்கோங்க. இதுவும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். நம்ம இந்த சாம்பார் பொடியோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அந்த மிதமான தீயில் வறுக்கும் பொழுது தான் உங்களுக்கு வரும். நீங்கள் படபடன்னு அதிக தீயில் வச்சு வறுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த சாம்பார் பொடி டேஸ்ட் வராது. அதே மாதிரி நிறைய செஞ்சு வச்சிட்டாலும் நமக்கு அந்த வாசனை போயிடும், சுவை நல்லா இருக்காது. இது அதிகமாக சாம்பார் அடிக்கடி வைக்கிறவங்களுக்கு ஒரு 2 வாரம் 3 வாரம் வரும், இல்லை 1 மாதம் கூட வரும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பயன்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அப்பப்போ கொஞ்சமான குவான்டிட்டியில் அரைச்சிக்கலாம். இப்போ துவரம்பருப்பு நல்ல கலர் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில், அதாவது இறக்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கடுகு வறுபட்டால் போதும். கடுகு சேர்க்குறது ஆப்ஷனல். உங்களுக்கு கடுகு ஸ்மெல் பிடிக்காதுன்னா சேர்க்க தேவையில்லை. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்குங்கிறதுக்காக நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இந்த பருப்பு 10 நிமிஷம் வறுபடும் பொழுதே பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வறுபட்டுரும். அதனால் பருப்பு சேர்க்கும் பொழுதே ஆரம்பத்திலே கட்டி பெருங்காயத்தை சேர்த்துருங்க. தூள் பெருங்காயம் சேர்க்குறதா இருந்தால் அரைக்கிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி சேர்த்தா போதும். பாருங்கள், எல்லா பருப்பும் சமமாக வறுபட்டு வந்திருக்கு. பெருங்காயமும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ இதையும் மாற்றி ஒரு தட்டுக்கு சேர்த்து நல்லா ஆற விட்டதுக்கப்புறமா மசாலா அரைங்க. சூட்டோடு அரைச்சிங்கன்னா பொடி கட்டித்தன்மை பிடிச்சிரும், அது சீக்கிரமாக வீணாயிடும்.
முதல்ல இந்த மிளகாயில் இருக்க காம்பெல்லாம் நீக்கிட்டு மிளகாயை சேர்த்துக்குவோம். ஏன்னா மிளகாய் தான் நைஸாக அரைப்பட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் மிளகாயை சேர்த்துட்டு அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இப்படியே மிளகாய் கொஞ்சம் கொரப்பாக அரைப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மசாலாவை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 80% நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. 100% அரைச்சா நல்லா இருக்காது. நீங்கள் ஒரு 80% அரைச்சிங்கன்னா அந்த சாம்பாரில் அந்த டெக்ஸ்சர் சூப்பராக இருக்கும். வாசனையும் சுவையும் அள்ளும். இந்த சாம்பார் பொடியை நீங்கள் சாம்பார் வைக்கும் பொழுது காயெல்லாம் வெந்து பருப்பு சேர்த்ததுக்கப்புறம் புளித்தண்ணி சேர்ப்பீங்கள்ல, அந்த நேரத்தில் ஒரு ஸ்பூன் சேர்த்து கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் சுவையும் நலமும் அறிவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.